டேய், நீ புரியாம பேசிட்டு இருக்கடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்றதுக்காக இவ என்னென்ன பொய்யெல்லாம் சொன்னா தெரியுமா? மத்தவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்துருவனா, அதான் விதின்லாம் சொன்னான். கோயில்ல மணி என் மேல விழும்போது இவதான் என்ன காப்பாத்தினாலாம். நெருப்புல மாட்டிக்கிட்ட போவும் இவதான் என்ன காப்பாத்தினாலாம். ஆனா அதுக்காக இவ எந்நேரமும் என்னை காப்பாத்து வந்த ஏஞ்சல் மாதிரி சொல்லி என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். வானதி தான் அருளை காப்பாத்த வந்த பொண்ணா? அருள் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அப்ப அந்த பொண்ணு வானதி தான். அப்போ அருளுக்கு பொண்டாட்டியாக வேண்டியதும் வானதி தான். என்ன கட்டிக்கிறதுக்காக என்கிட்ட இவ்ளோ பொய் சொன்னவ நான் அவளை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதும் இப்படி ஒரு பழியை என் மேல போட்டிருக்கா. டேய் நிறுத்துறா. நீ நான் பெத்த புள்ளதான், ஆனாலும் நான் சொல்றேன், நீ தாண்டா பொய் சொல்லிருக்க. அப்பா என்னப்பா நீங்களும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், நானும் நீ வெளிநாட்டுல இருந்து வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ முன்ன மாதிரி இல்லையே. உன் நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. இது வெளிநாடு மாதிரி இல்லைன்னு உன்கிட்ட நானே 2-3 தடவை கண்டிச்சிருக்கேன். அப்பா சம்பந்தம் இல்லாம எதையும் முடிச்சு போடாதீங்கப்பா. என்ன சம்மந்தம் இல்லாம பேசுற? உன் மேல நாங்க எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட தான் இருந்தோம். ஆனா நேத்து நீ என்ன வேலை பண்ணிருக்க? மூச்சு முட்டை குடிச்சிட்டு சுய நினைவே இல்லாம கடந்த. அப்பா சத்தியமா நான் குடிக்கலப்பா. பாத்தியா, எங்க கண்ணு முன்னால நீ முழு போதையில இருந்தத நாங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா நீ குடிக்கவே இல்லைன்னு பொய் சத்தியம் பண்ணிட்டு இருக்க. அப்ப இந்த விஷயத்திலேயே நீ தப்பு பண்ணிட்டு பண்ணலன்னு நீ பொய் சொல்லிட்டு தானே இருக்க. ஐயோ அப்பா, இப்ப என்ன சொல்லி உங்களை நம்ப வைக்க போறேன்னு தெரியலையே. உண்மையை ஒத்துக்கூட அருள். ஒரு பொண்ணோட பாவம் பொல்லாதது. அது நம்ம குலத்தையே நாசமாக்கிடும். அதுவும் நம்ம குடும்பத்துல உள்ள பொண்ணுக்கு நாமளே பாவம் பண்ணலாமா? ஐயோ பெரியம்மா, என்ன பெரியம்மா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இத பாரு, உன் மேல தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு சாதகமா எப்படிடா பேச முடியும்? அது தப்பு இல்லையா? என் புள்ள மேல தப்பு இருக்குன்னு எதை வச்சு நீங்க ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதான் கரிகாலனும் வானத்தையும் சொல்றாங்கல்ல, அப்புறம் வேற என்ன ஆதாரம் வேணும்? அவங்க 2 பேரும் சொல்றத வச்செல்லாம் நம்ப முடியாது. எங்களுக்கு ஏன் புள்ளதான் அவ கழுத்துல தாலி கட்டினாங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாவது வேணும். இல்லனா அருள் தாலி கட்டுறப்போ கண்ணால பார்த்தா யாராவது சாட்சி இருந்தா சொல்லுங்க. என் புள்ளதான் பொய் சொல்றான்னு நானே சொல்றேன். அப்புறம் என்ன ஆதாரம் கேக்குதா? ஆதாரம் உங்களுக்கு உங்க பொண்டாட்டி புள்ளைய விட உங்க தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணும் தானே முக்கியம். ஐயோ, அதனால நீங்க உங்க தங்கச்சி பொண்ணுக்கு தான் ஏத்துக்கிட்டு பேசுவீங்க. ஏன்னா உங்க தங்கச்சி பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுல. உங்க புள்ள எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீங்க சொல்றத வச்செல்லாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. எனக்கு அவங்க கண்ணால பார்த்தவங்களோ இல்ல என் புள்ள அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு ஆதாரம் வேணும். என்ன ஆதாரம் கேட்டவொடனே எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு அப்படி நடந்திருந்தா தானே கண்ணால பார்த்தவங்க யாராவது இருப்பாங்க. இல்ல ஆதாரம் ஏதாவது காட்டுவாங்க. நடக்காத விஷயத்துக்கு எங்க ஆதாரம் இருக்கும்? என்கிட்ட ஆதாரம் இருக்கு.
ஆதாரம் இருக்கா? என்ன ஆதாரம் இருக்கு? அப்படி ஆதாரம் இருந்தா இவ்வளவு நேரம் அதை சொல்லாம எதுக்கு அமைதியா இருந்த? எதையாவது யோசிச்சு ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணலான்னு பாக்குறியா? நடந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்கு நான் ஏன் திருட்டுத்தனம் பண்ணணும்? அப்புறம் ஏன் இவ்வளவு நேரம் சொல்லல? அதை காட்டி இன்னும் என் தம்பியை அசிங்கப்படுத்த விரும்பல. இங்க பாரு, நீ இப்ப பண்ணதே அவனுக்கு பெரிய அசிங்கம் தான். இதை விட பெருசா என்ன அசிங்கப்படுத்த போற? ஆதாரம் இருக்குன்னு சொல்றல, முதல்ல காட்டு. ஆதாரம் தானே, நான் காட்டுறேன். டேய், இது ஏன் மொபைல் இப்படி உன்கிட்ட வந்துச்சு? ஆதாரம் கேட்டாங்கல்ல, அது உன் போன்ல தான் இருக்கு. அதை பார்த்துட்டு தான் நானும் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். யாருக்கெல்லாம் ஆதாரம் தேவைப்படுதோ அவங்க எல்லாம் இதை பாருங்க. நல்லா பாரு, பாருங்க. என்ன அது? அண்ணன் தாலியை கட்டிட்டாங்க. அக்கா, இது எந்த வீடியோன்னு தெரியுதா? தெரியுதுடா, எல்லாம் நீ பண்ண தப்புதான்டா. இப்ப என்ன பண்ற? இந்த வீடியோவை எடுத்ததே அருள் தான். மாமா, யாராவது பக்கத்துல வந்து தள்ளிடுவேன். என்னையா பைத்தியகாரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் நினைச்சதெல்லாம் இந்த பையன் அடிச்சுட்டான். இவனை சும்மா விட மாட்டேன். திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருக்கியா? இருங்க, நேத்து உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கினேன்ல, அது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்காக தான். இப்பவும் சொல்றேன், எல்லாம் நல்லபடியா முடியும். என்ன நம்புங்க ப்ளீஸ். உன்னை கொண்டு கூறு போடுறதா மாதிரி வேலை வைப்பேன். இருங்க. வரதா, நான் சொல்றேன்ல, கொஞ்சம் அமைதியா இரு. இங்க நடந்த எல்லாத்துக்கும் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாம ஒன்று நினைப்போம், ஆனா தெய்வம் ஒன்று நினைக்கும். அதான் எப்பவும் நடக்கிற உண்மை. அருள் வானதி கழுத்துல தாலி கட்டினது அந்த கடவுளோட ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் அது எப்பவும் யாராலையும் மாற்ற முடியாது. அதனால அருளுக்கு பொண்டாட்டி வானதி தான். இது என்னோட முடிவு. நீ இதத்தான் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன் சுந்தரம். அதையே தான் நீயும் சொல்லியிருக்க. ஆமாங்க, அதுதான் சரி. என்ன பேசிட்டீங்க எல்லாரும்? இந்த குடியார் போய் குடிச்சிட்டு யாருக்கு தெரியாம நான் சிவத்துக்குள்ள வச்சு தாலி கட்டுவா? இது கல்யாணமா? அதே நான் ஏத்துக்கணுமா? என்னை பார்த்தா முட்டா போய் தெரியுதா? நடந்தது கல்யாணமே கிடையாது. வானதி, வா பெட்டி போலாம். அப்பா, நான் வர மாட்டேன்.
வர மாட்டியா? உனக்கு நடந்தது கல்யாணமே கிடையாது. இந்த தாலியை தூக்கி வச்சுட்டு வா. அவர் எப்படி தாலி கட்டினாருன்றது எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு. அதனால அவர்தான் என் புருஷன். ஏய், புருஷனா? இந்த பிக்காலி போய் உனக்கு புருஷனா? இந்த தாலி உங்க கழுத்துல இப்படி பேசிட்டு இருப்ப? முதல்ல அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க. தாலி அத்தை போட எப்ப வரதா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? போப்பா. ஏய், விடுலையா? ஏய், அருளே, என் ஆசை கனவு எல்லாத்தையும் அடிச்சு இல்ல. உன்னை அவளை சீக்கிரம் விட மாட்டான். ஓ சாவு என் கையிலடா. உன் குடும்பத்தையே நான் குண்டு அழிப்பிடா. ஏதோ நடந்து போச்சு, சரின்னு ஒத்துக்கிட்டு போவானா? அதை விட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை எப்படி ஒத்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? 2 பேருக்கும் நடந்தது கல்யாணமே கிடையாது. ஏய், அத நானும் ஒத்துக்கவே மாட்டேன். ஏய், வாய மூடுறி. என்னத்த ஒத்துக்க மாட்டேன்? என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நேத்து அவன் குடிச்சிட்டு கிடந்தான்ல, அப்போ உன்னால ஏதாவது பேச முடிஞ்சுதா? அவனும் தாண்டி கேவலமா பேசிட்டு இருந்தான். அப்போ உன் புள்ள சரியில்லை தானே? இங்க பாருங்க, இவ மட்டும் எனக்கு மருமகளா அந்த வீட்டுக்கு வந்தா அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன். ஏய், சாவடி. சும்மா செத்து போயிடுவேன் மிரட்டிட்டு இருக்கியா? நீ செத்து போயிடுவேன்னு சொன்னா உடனே நான் பயந்துருவேனா? இங்க பாரு, எனக்கு உன்னை விட என் புள்ளதான் முக்கியம். ஆமா, உங்களுக்கு உங்க புள்ள முக்கியமாக்கும். உங்களுக்கு உங்க தங்கச்சி பொண்ணு தானே முக்கியம். ஏய், எப்படி வேணா வச்சுக்கடி. ஆனா வானதி தான் என் மருமக. அதை யாராலையும் இனிமே மாத்த முடியாது. பாக்கலாம், அவ மருமகளா நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி நல்லா வாழறான்னு பாக்கலாம். அடியே, ஏமாத்தி என் புள்ளைக்கு பொண்டாட்டி ஆயிட்டல, இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நரகம் தாண்டி. என்ன இப்படி பேசிட்டு போறா? ஐயோ போச்சே, என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிடுச்சேன்னு இனிமே நான் என்ன செய்ய போறேன்னே தெரியல. என் பொண்ணு வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆயிடுச்சே. சுப்பு, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? மணவர வரைக்கும் வந்து என் பொண்ணு கல்யாணம் நின்னு போனா அதுக்கப்புறம் அவளை யாருன்னு கட்டிக்குவா? உடனே என்ன முடிவு எடுக்கிறது எனக்கும் தெரியல. மாமா, நந்தினிக்கும் கரிகாலன் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நந்தினி கரிகாலன் மாமா 2 பேரோட கல்யாணமும் இப்போ நின்னு போச்சு. அவங்க 2 பேருக்கும் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலனா அவங்களோட வாழ்க்கையே வீணா போயிடும். சுப்பு பெருமாவோட ஆசை, உங்க கனவு எல்லாமே ஒண்ணு இல்லாம போயிடும். அப்படி எதுவுமே நடக்க கூடாதுன்னா இவங்க 2 பேருக்கும் இப்பவே கல்யாணம் நடக்கணும். நந்தினி சுந்தர மாமாக்கு மருமகளா ஆகணும். டேய், இது என்ன பொம்மை கல்யாணமா? ஏதாவது பேசிட்டு இருக்காத. பெரியவங்க பேசி முடிவெடுப்பாங்க, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் இதுல தலையிடுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா
வானதி சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ சொல்றதுல நியாயம் இருக்குன்னு படுது. 2 பொண்ணுமே உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா? இப்போ வானதி உங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. நந்தினி கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வீட்டுக்கு மருமகளா வந்துருவா. நீங்க கொடுத்த வாக்கையும் நிறைவேத்தின மாதிரி ஆயிடும் இல்லையா? என்ன சுப்பு, அமைதியா இருக்கீங்க? இதுல உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம்னா உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க. அண்ணே, எனக்கு இதுல முழு சம்மதம் அண்ணே. எனக்கு என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னே. இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னே. அதனால கரிகாலனுக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கண்ணே. அத்தை, சரி, முதல்ல கரிகாலன் நந்தினி கேட்போம். கல்யாணம் பண்ணி நாளைக்கு ஒன்றா வாழ போகிறவங்க அவங்க. அதனால அவங்க 2 பேரும் சரின்னு சொன்னா இந்த கல்யாணம் நடக்கட்டும். நான் இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் கரிகாலன் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிம்மா, போய் பேசிட்டு வா. கரிகாலா, நீ போ. சரிப்பா. எனக்கு இப்ப வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல கரிகாலா. நடக்கிறது எதையுமே என்னால நம்ப முடியல. அருள் எதுக்காக வானதி கழுத்துல தாலி கட்டணும்? அவன் போதையில நீ நினைச்சு வானதி கழுத்துல தாலி கட்டியிருக்கலாம். நான் நினைச்சு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற ஆளு அருள் இல்ல. அது எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு கேள்விதான் எனக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு நீ சரியான பதில் சொல்லு. சரி, அருள் போதையில இருந்தா அதனால தெரியாம வானதி கழுத்துல தாலியை கட்டிட்டான். ஆனா அந்த வீடியோல அருள் வலு கட்டாயமா தாலி கட்டும் போது வானதி எதிர்க்கவே இல்லையே. ஏன்? அவன் நினைச்சிருந்தா அவன் தாலி கட்டுறத தடுத்திருக்க முடியல. ஏன் அவன் அதை தடுக்கல? கரிகாலா, நீ என்கிட்ட உண்மையதான் பேசுவேங்கிற நம்பிக்கையில தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். எதுக்கு வானதி அருள் தாலி கட்டும் போது தடுக்கல? அது வானதி அருளை காதலிச்சதுனால அவ தடுக்கல.
வானதி அருளை லவ் பண்ணாளா? ஆ ஆமா, சின்ன வயசுல இருந்தே அவ அருளை தான் மனசுல நினைச்சிட்டு இருந்திருக்கா. இதெல்லாம் உனக்கு எப்ப தெரியும்? நிச்சயத்த அன்னைக்கு தான் என்கிட்ட சொன்னான். அப்பதான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். நிச்சயம் நடந்தப்பவே உனக்கு தெரியும்னா நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்ல? அது நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன். அப்புறம் ஏன் சொல்லலன்னு தான் கேக்குறேன். அது சொல்லு. உனக்கு என்கிட்ட சொல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருந்துச்சே. நேத்து நைட்டு கூட நானும் நீயும் தனியா பேசிக்கிட்டு இருந்தோம். என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் நான் உன்கிட்ட ஓப்பனா தானே சொன்னேன். அப்பா கூட உனக்கு ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணல?